அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை மார்கழி மாதத்தின் முதல் நாள். இந்த 5 பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வையுங்க, வீட்டில் செல்வம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்னென்ன பொருட்களை வாங்க வேண்டும், இந்த மார்கழி மாதத்தில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாளைய தினம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தின் முதல் நாள். நான் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளும் சில பொருட்களை வாங்கி பூஜை அறையில் வையுங்க அப்படின்னு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பதிவுகள் நான் தொடர்ந்து போட்டுட்டு வரேன் அப்படின்னு. அதுலேயும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கிருஷ்ணர் நான் மாதத்தில் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படின்னு சொன்ன மாதமும் இந்த மார்கழி மாதம்தான். ஆண்டாள் பெருமாளை நோக்கி பாடல் பாடி விரதம் இருந்து அவரை அடைந்ததும் இந்த மார்கழி மாதம்தான். அப்போ இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதிகாலை நேரத்தில் வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஏன் அப்படின்னா, தேவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது விடியற்காலை அப்படின்றது. அவங்களுக்கு காலையில் நம்மளுக்கு எப்படி பிரம்ம முகூர்த்த நேரமோ அதே மாதிரி தேவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம். அதனால தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அதற்கு அதீத பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாள் என்னென்ன பொருட்களை நம்ம வாங்கணும், நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது. அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாள் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் நாம் என்னென்ன பொருட்களை வாங்க வேண்டும் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்யக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதமாக இருக்கும் பட்சத்தில் குறிப்பாக பெருமாளையும் ஆண்டாளையும் நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும். இதில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இந்த மார்கழி மாதத்தில் வழிபாடுகள் செய்வாங்க. அப்போ நம்மளுக்கு எங்கே பெருமாள் கோவில் இருக்குதோ அங்கே பெருமாளையும் தாயாரையும் நாம் வழிபாடு செஞ்சுட்டு வருவது சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். ரொம்ப உடம்பு சரியில்லை, மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறோம், அதிகாலையில் எழுந்திரிக்க முடியாது அப்படிங்கிறவங்க கூட உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ நேரம் கிடைக்குதோ அப்போ பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். சரி, இந்த நாளில் நம்ம என்னென்ன பொருட்களை வாங்கணும்? பெருமாளுக்கு உகந்த துளசி. இந்த துளசி இலைகள் இல்லாமல் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது நிறைவு பெறாது. இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாளாலயங்களுக்கு செல்லும் பொழுதும் இந்த துளசிகளை வாங்கி கொண்டு போய் நீங்கள் பெருமாளுக்கு சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருவதுங்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். நீங்கள் வீட்டில் பெருமாளினுடைய திருவுருவப்படம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் துளசி இலை நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் முதல் நாளை, அதாவது நாளைக்கு பறிக்காமல் இன்னைக்கு பறித்து அதை நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. நாளைக்கு பெருமாளுக்கு இந்த துளசி இலைகளை சாத்தி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். துளசி மாடமெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு அதிகாலையில் அந்த துளசி மாடத்துக்கு தீபம் ஏற்றி வச்சு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி துளசி மாடத்தை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம். நம்ம எப்பவுமே பெருமாள் வழிபாட்டில் தீர்த்தம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அந்த தீர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், பச்சை கற்பூரம் இது எல்லாமே அதில் கலந்துருக்கும். அந்த துளசி இலைகள் எல்லாம் போட்டு அவங்க அந்த தீர்த்தத்தை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பச்சை கற்பூரம் பெருமாளுக்கு உகந்தது, பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது. நீங்கள் ஆல்ரெடி பச்சை கற்பூரம் வீட்டில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை, புதுசாக ஒரு பச்சை கற்பூரம் நாளைக்கு வாங்கிட்டு பெருமாள் படத்திற்கு முன்பாக வச்சு வழிபாடு செய்யுங்க. மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையோடு இந்த மார்கழி மாதத்தின் முதல் நாள் பிறக்கக்கூடிய காரணத்தினால அன்னை மகாலட்சுமிக்கும்
முருகப்பெருமானுக்கும் பிடித்த ஒரு தானியம் என்ன அப்படின்னா இந்த துவரம்பருப்பு. அதே மாதிரி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் பகவானுக்கு அதிபதியான நாள் இல்லையா? அப்போ செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னாலும் இந்த துவரம்பருப்பு தான். ஆக நீங்கள் துவரம்பருப்பை உங்கள் வசதிக்கு ஏற்ப 100 கிராமோ, 1/4 கிலோவோ, அரை கிலோவோ எது உங்களால் முடியுமோ அதை வாங்கிட்டு வந்து ஒரு பவுலில் நீங்கள் கொட்டி அதை பூஜை அறைக்கு முன்பாக நீங்கள் வைங்க. பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு முன்பாக வச்சு வழிபாடு செய்யுங்க. 4வதாக பார்க்கப்படக்கூடியது என்னென்னா கல்லுப்பு. நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இந்த கல் உப்பு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நீரிலேயே பிறந்து நீரிலேயே அழியக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னா இந்த கல்லுப்பு தான். இந்த கல்லுப்பை கட்டாயம் நாளைய தினம் ஒரு பாக்கெட்டு வாங்குங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அடுத்தது மஞ்சள். நீங்கள் மஞ்சள் தூளாக வாங்கலாம், விரலி மஞ்சளாக வாங்கலாம், குண்டு மஞ்சள் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வச்சுருங்க. இது எல்லாமே வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு சுவாமி படங்களுக்கு நல்ல வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நீங்கள் ரொம்ப எளிமையாக நீங்கள் இந்த வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். இதையும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது சிறப்பு வாய்ந்தது. அம்மா அந்நேரத்துக்கு இந்த பொருட்கள்லாம் கிடைக்காதே அப்படின்னா நீங்கள் வழிபாட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலனை கொடுக்குங்க. எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மார்கழி மாதத்தில் சில விஷயங்களை நாம் செய்ய மாட்டோம். ஏன்னா புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் செய்ய மாட்டாங்க. புதுசாக தொழில் தொடங்க மாட்டாங்க. புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் அதை வந்து செய்ய மாட்டாங்க. திருமணம் அப்படின்ற மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மார்கழி மாதத்தில் செய்ய மாட்டாங்க. இது முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு மாதமாகும். அப்போ இந்த மார்கழி மாதத்தில் விநாயகருக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னாலும் ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும். இதுலேயும் இந்த திருமணத்துக்கெல்லாம் காத்துட்ருப்பாங்க. பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, நல்ல வாழ்க்கை துணை வர வேண்டும், நம்மளுக்கு வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். இல்லை திருமணமெல்லாம் தள்ளிகிட்டே போகுது, வரன் சரியாக அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களும் இந்த மார்கழி மாதம் 30 உங்கள் வீட்டுக்கு அருகில் என்ன பெருமாள் கோவில் இருந்தால் ரொம்ப விசேஷம், பெருமாள் கோவில் இல்லை அப்படிங்கிறவங்க சின்னதாக ஒரு விநாயகர் கோவில் தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஒரு குடம் எடுத்துகிட்டு போங்க. அந்த குடத்தில் தண்ணீர் பிடிச்சி விநாயகருக்கு ஊற்றிட்டு நீங்கள் சுவாமி வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வரும்பொழுது நிச்சயம் உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் முடிந்து அடுத்து வந்து நம்மளுக்கு வரக்கூடிய தை மாதத்தில் நல்ல திருமணம் வைபோகம் நடக்கும், நல்ல வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அது கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.